வணக்கம் மக்களே, விஜி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ராகி சேமியா உப்புமா. இப்போ கடையில் வாங்கி ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கினேன். அது கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டு ஒரு பாத்திரத்தில் உப்பு கொஞ்சம் போட்டு அந்த ராகி எடுத்து போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்துருங்க, இல்லைன்னா அது குழ குழன்னு ஆகிடும். இப்போ 2 மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும். இப்போ இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ அது சூடாகட்டும் இட்லி குண்டா. இப்போ ராகியை நல்லா கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு தண்ணியை வடிகட்டிடுங்க. அந்த கொஞ்சம் நல்லா புழிய வேண்டாம், புழிஞ்சால் நல்லா குழ குழன்னு ஆகிடும். லைட்டாக அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போது இட்லி தட்டில் எண்ணெயை தடவி வச்சுருங்க. எண்ணெயை தடவிட்டோம்னா அது மேலே ராகியை போட்டு வச்சிட்டோம்னா ஒட்டாது. வெந்த உடனே எடுத்து கொட்டிடலாம். அதுக்கு தான் எண்ணெய் தடவுறது. இப்போ சுத்தீரி ராகியை போட்டுக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் தான் வெந்துடும், அதுக்குள்ளே வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட்னா 2 கை அளவு தான் இருக்கும், 2 கைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது. இப்போ மூடி வச்சுக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம வானல் வச்சு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கடலைப்பருப்பும் கொஞ்சம் வெள்ளை உளுத்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கையில் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயமும் நான் காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் வேணுனாலும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின உடனே சேமியாவை ஆற வச்சுருக்கோம்ல அதை எடுத்து கொட்டி கிண்டிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுங்க, நல்லா வெந்துடும் வெங்காயம். இது காலையில் டிஃபனுக்கு செய்கிறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதுலேயே இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது பிடிச்சிருந்தா நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் லைட்டாக மேலே உப்பு போட்டுக்கணும். நானும் போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது பாருங்கள். தட்டில் கொட்டி வச்சு ஆவி பறக்க